அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஞானம்மாள் யூடியூப் சேனல். ஹாப்பி சண்டே மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன சண்டே ஸ்பெஷலில் செய்ய போகிறோம்னா, இன்னைக்கு கெண்டை மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால இன்னைக்கு கெண்டை மீன் குழம்பு வச்சு வறுவல் பண்ணுவோம். அதனால ஃபஸ்ட்டு வறுவலை சிம்பிளாக பண்ணிடலாமா? பார்க்கலாமா எப்படி மீன் வறுவல் செய்யறதுன்னு? பாருங்க, மீனை வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம். அடுத்தது செய்முறை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். நான் 2 பேர்த்துக்கு சமைக்கிறாப்புல தான் சமைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ மீன் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு போட்டு சமைச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் அரிசி மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா முறுவலாக வரணும்ல அதுக்கு. அப்புறம் மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இது ஜீரகமும் சோம்பு மிளகு 3த்தையும் அரைச்சி நான் ஒன்னாவே வச்சிருக்கேன். நீங்களும் அது மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி தனித்தனியா தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அப்படி அதுவும் இல்லைன்னா மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் நீங்க. இது 1 டீஸ்பூன் போடுறேன். இப்ப வந்து கருவேப்பிலை, பூண்டு, சோம்பு 3த்தையும் இடிச்சு வச்சிருக்கேன். சும்மா மேலோட்டமா லேசா இடிச்சா போதும். அதையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க, தேவையான அளவுக்கு. கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க, நான் சேர்க்க மாட்டேன். இப்போ கொஞ்சோண்டு லெமன் ஊற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் தகுந்தாப்புல ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இப்போ பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மீனை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதில் ஒன்றா டிப் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இதில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து, ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour கழித்து பொரிச்சா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, மசாலாலாம் இப்போ மீனில் தடவி வச்சிட்டோம். இதை 1 மணி நேரத்துக்கு ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம மீனில் எல்லா மசாலாவும் தடவி வச்சோமா மீன் வறுவலுக்கு. இப்போ வந்து இதை பொரிக்க போகிறோம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சிருக்கேன். நல்லா ஹீட் ஆகுது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை காம்பை வந்து மேலே வச்சுக்கலாம், கருவேப்பிலையோட. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மேலே மீனை வச்சு பொரிச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வறுக்க ஆரம்பிச்சிருவோங்க. ஒன்று எடுத்து சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை. இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்க மீன் நல்லா சவந்துருச்சு, நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு கிறிஸ்பியா. இப்போ இதை தட்டில் பிளேட்டுக்கு மாற்றிடுவோம்.